சூடு பிடிக்கிறது அரசியல் களம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள்? நம் மின்னம்பலம் மக்களிடம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. மக்கள் மனதை வென்றவர்கள் யார்? புதுச்சேரி தொகுதியில் பறக்கப் போவது யாரின் கொடி? விரிவாக பார்க்கலாம் வாங்க. புதுச்சேரி தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் மீண்டும் களமிறங்கியுள்ளார். அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரா மேனகா போட்டியிடுகிறார். காங்கிரஸ், அதிமுக, பாஜக ஆகிய 3 வேட்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான போட்டி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் களத்தின் நிலவரம் என்ன, மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது மின்னம்பலம். உங்கள் மனதை வென்ற வேட்பாளர் யார் என்ற கேள்வியினை பரவலாக புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் முன்வைத்தோம். என் பேர் ஏபெல் வெர்ஜினியா, 36 வயசு ஆகுது. நான் நமச்சிவாயனுக்கு தான் வாக்களிக்க விரும்புகிறேன், தாமரைக்கு. என்னுடைய பெயர் வி ராஜாமணி, எனக்கு 71 வயதாகிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்வேந்தனுக்கு தான் ஓட்டு போடுறதா இருக்கிறேன். என் பேர் நித்யானந்தம், வயசு 67. இந்த ட்ரிப்பு மோடி ஆதரவு பெற்ற, என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு ஓட்டளிக்க விரும்புகிறோம். எனக்கு 45 வயசு. அது வாக்க போடுறது அது யாருக்கு வேணாலும் போடலாம், அது வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் மோடி வந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா ஒரு சில இதெல்லாம் நல்லது செய்கிறாருல்ல. ராஜா 40, காங்கிரஸ் தான். ராகுல் காந்தி எதிர்பார்க்குறோம், ஒரு டிஃப்ரெண்ட் வரணும். ரகுண்ணா 38 வயசு ஆகுது. கண்டிப்பாக பார்த்தா பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கிறோம். பிஜேபி எதிரான வாக்கு தான் அளிப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு இருக்குது, சிலிண்டர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இருக்குது. அதனால் காங்கிரஸ் கூட்டணி இதான் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், என் பேர் கார்ல் மார்க் சார், எனக்கு வயசு 24 ஆகுது. நாம் தமிழர் கட்சி தான் சார் இந்த தடவை ஓட்டு போகிறேன். எம்பி எலெக்ஷன் போன தடவை எம்பிக்கும் நாம் தமிழர் தான் போட்டேன். எம்எல்ஏ 2021 நடந்ததுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் போட்டேன். இந்த தடவையும் அதுக்கு தான் போட போகிறேன். இந்த தடவை ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு 20% அந்த மாதிரி. அருள் 50 வயசு, இல்லையா லோட்டாக்கு போடலான்னு இருக்கிறேன். என் பேர் லேக்கத்தலு. நம்ம இந்த வாட்டி மத்தியில் ஆட்சி மாறணும், அதனால் கை சின்னத்துக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். என் பேர் அண்ணா அடிக்கலாம், எனக்கு 1 வயசு ஆகுது. நான் இந்தியா கூட்டணியும் போடுவோம் ஓட்டு. இந்தியா கூட்டணியில் பாண்டிச்சேரியில் வைத்திலிங்க அவருக்கு தான். என் பேர் பாபு, வயசு 49 ஆகுது. யாரோ புதுசாக நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். அவர் ஏதோ தமிழ் வந்தேன்னு கேள்விப்பட்டோம். அவர் ரெட்டலன்னு சொன்னாங்க, அதனால் அவருக்கு வாக்கு போடலான்னு ஒரு ஐடியா இருக்கிறோம். நான் நர்கிஸ் சம்சுதீன், என்னோட வயசு 38. நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கலான்னு இருக்கோம், கை சின்னத்தில். என் பேர் கதிரவன், வயசு 47. இந்த தடவை எலெக்ஷன் வாக்கு நம்ம நமச்சிவாயத்துக்கு தான் வாக்களிக்கணும். எங்கள் பேர் வேளாங்கண்ணி. என்ன முதலமைச்சர் பாண்டிச்சேரிக்கு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. புதியருக்கெல்லாம் பென்ஷன்லாம் ஏற்றி கொடுத்துக்கிறாங்க. இப்போ வாக்குறுதியும் கொடுத்துக்கிறாங்க, பென்ஷன் ஏற்றி தருவோன்னு சொல்லிட்டு. ரேஷன் கடையெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. பாண்டிச்சேரி நல்லா அரசியல் நடக்குது. நாங்க தாமரைக்கு தான் போடுவோம். நமச்சிவாயஞ்சி நல்லா எல்லாருக்கும் வேலை உதவி, டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உதவியும் பண்றாங்க. என்னுடைய பெயர் அன்பரசு காலப்பன். காங்கிரஸ் பொருளாதார திட்டங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் காங்கிரஸ் தான் ஓட்டு போடலான்னு என்று நினைக்கிறேன். பேர் பிரபு மோகன். பிஜேபிக்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னா, வெளியுறவு கொள்கை அவங்களுக்கு நல்லா இருக்குது, நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றாங்க. ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். மேலும் வளர்ச்சி அடைய நம்பிக்கையில தான் அதுக்கு பிஜேபி சப்போர்ட். என்னோட பேர் தேன்மொழி, என்னோட வயசு 42. ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும் சார், பிரதம மந்திரியா. என் பேர் சிவராஜிங்க. இந்த தடவை பிஜேபியில மோடி வரணும்னு நாங்க விருப்பப்படுறோம். என் பேர் விஜயகுமார், எனக்கு வயசு 33. நான் ஸ்டேட்ல இருந்து பிஜேபி கட்சி சார்ந்து நமச்சிவாயன் நிற்கிறாரு, அவருக்கு வாக்கு செலுத்த மாதிரி இருக்கிறேன். என் பேர் மஞ்சினி. இந்த வாட்டி நான் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவரா இல்லை, நாங்கள் வேற கட்சிக்காரு. இருந்தாலும் இந்த தடவை வைத்திலிங்கத்துக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம். வணக்கம், நான் கவிதா. யார் பதவிக்கு வந்தாலுமே நான் என்ன ஒரு பெண்கள் சார்பா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, எங்களுக்கு இலவசம் தேவையில்லை, வேலை வாய்ப்பு தேவை. வேலை பார்க்குற பெண்களுக்கு இப்ப வேலை பார்க்குற இடத்துல குழந்தைங்களை விட்டுட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை பார்க்கறதுக்கு. இப்ப நீங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கிரஷ் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுனா கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேலை பார்க்குற பெண்கள் கொஞ்சம் நிம்மதியா மன நிம்மதியோட வேலை செய்து அவங்களோட பொருளாதாரத்தை
மேம்படுத்திக்க முடியும். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், வேலை வாய்ப்பு வேணும். இதுதான் என்னோட கோரிக்கையா நான் பெண்கள் சார்பா வைக்கிறேன். இக்கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. புதுச்சேரி மக்களவை தொகுதி முழுவதும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 47% வாக்குகளை பெற்று மீண்டும் புதுச்சேரி தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 39% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடிப்பார் என்றும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் 10% வாக்குகளை பெறுவார் என்றும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா மேனகா 3% வாக்குகளை பெறுவார் என்றும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. 1% பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஆக புதுச்சேரி தொகுதியில் இந்த முறையும் வைத்திலிங்கம் வெற்றி பெற்று மீண்டும் காங்கிரசின் கொடி பறக்கவே பிரகாசமான வாய்ப்புள்ளது. மின்னம்பலம் நடத்தும் இந்த மெகா கருத்து கணிப்பில் மற்ற தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். minnambalam.com வலைத்தளத்தில் மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.